Swayam Prabha. Digital India. Educated India. இன்றைய பாடத்தில் அக்ரிகேட் பிளானிங் என்பதை பற்றி படிக்கப் போகிறோம். இந்த அக்ரிகேட் பிளானிங் என்றால் என்ன, அது எந்த இடத்துல வருது, அதை நம்ம படிக்கிற ஆர்டரில் அது எப்படி வருது, அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு உதாரணம் மூலமாக அது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த படத்தை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த படத்தை ஒரு ஆதாரமாக வைத்துக்கொண்டு சில பாடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். இப்போ இந்த படத்தை நம்ம முன்னாடி பார்த்த பொழுது நம்ம முக்கியமாக ஃபோர்காஸ்டிங், பிளானிங், இன்வென்ட்ரி, ஷெட்யூலிங், குவாலிட்டி அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம். ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பாடத்தில், ஒரு கோர்ஸில் இதெல்லாம் வரும். நம்ம இதை சப்ளை செயின் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருக்கோம். அப்போ சொல்லும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, சப்ளை செயினில் 3 விஷயம் இருக்குது. ப்ரொக்யூர்மெண்ட், தரமான பொருட்களை வாங்குதல், அந்த பொருட்களை வைத்துக்கொண்டு இன்னொரு பொருளை செய்தல், மேனுஃபேக்சரிங். அந்த செய்த தரமான பொருளை, தரம் அந்த குவாலிட்டி, தரமான பொருளை கன்சியூமர் அதை உபயோகிப்பவர்களிடம் அனுப்புதல், டிஸ்ட்ரிபியூஷன். இது 3 விஷயம் சப்ளை செயின்னு பார்த்துருக்கோம். இந்த 3 விஷயத்தில் இந்த பொருட்களை செய்தல்னு நடுவில் இருக்குது பாருங்கள், மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது இந்த ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் வரும்ன்ற கேள்விக்கு இந்த படம் பதில் சொல்கிறது. ஸோ இந்த படத்தில் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபோர்காஸ்டிங்கிறத நம்ம போன சில பாடங்களில் பார்த்தோம். ஃபோர்காஸ்டிங்கை வைத்துக்கொண்டே ஒரு தனி கோர்ஸ் எடுக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம நிறைய டாபிக்ஸ் இருக்குது. ஒரு டாப்பிக்கில் ஒரு இன்ட்ரோடக்டரி லெவல் அப்படின்னு ஒரு பேசிக் லெவல், அந்த டாபிக்னால் என்ன அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு லெவல் டீப்பாக அதை எப்படி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கங்கிறத வைத்துக்கொண்டு இதில் நம்ம 3 விஷயங்கள் பார்த்தோம். லெவல், ட்ரெண்ட், சீசனாலிட்டி. அதுக்கு உண்டான ஃபோர்காஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம். உதாரணங்கள் மூலமாக அது எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத காண்பித்தோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பிளானிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிளானிங்குங்கிறத நம்ம முன்னாடி படித்த போது என்ன சொன்னோம்னாக்கா, ஃபோர்காஸ்டிங்லேருந்து அதுக்கு ஃபோர்காஸ்ட் வரும். சிஸ்டம் டிசைன் அப்படிங்கிறதுலேருந்து எவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, கெப்பாசிட்டி வரும், எவ்வளவு செய்யக்கூடிய திறன், அது கெப்பாசிட்டி அப்படின்னு பேர், கெப்பாசிட்டி வரும். இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு எவ்வளவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது பேர் பிளானிங். இந்த பிளானிங் அப்படிங்கிறத நம்ம அக்ரிகேட் பிளானிங் அப்படின்னு படிக்க போகிறோம். பிளானிங்னா என்ன, அக்ரிகேட்னா என்ன, எதனால் அதுக்கு அக்ரிகேட் பிளானிங்னு பேர் வந்ததுங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். தமிழில் பிளானிங் அப்படின்னு சொன்னால் திட்டமிடுதல். பிளான் பண்ணுறோன்னா திட்டம், ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு நம்மளையே தயார்படுத்தி கொள்வது, அந்த எந்த மாதிரி செய்ய போகிறோங்கிறதை என்பதை திட்டமிடுதல் அப்படிங்கிறது பேர் பிளானிங். ஆக பிளானிங்னா திட்டமிடுதல். எதுக்கு திட்டமிடுறோம்னாக்க, இவ்வளவு டிமாண்ட் வரப்போகிறதுன்னு ஃபோர்காஸ்டிங் நமக்கு சொல்லுது, நம்மளால் இவ்வளோ செய்ய முடியுங்கிறத கெப்பாசிட்டி சொல்கிறது. இது ரெண்டையும் வைத்துக்கொண்டு எப்படி இந்த கெப்பாசிட்டியை வைத்துக்கொண்டு அந்த ஃபோர்காஸ்ட் ஆஃப் டிமாண்டை எப்படி மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதை திட்டமிடுதல். திட்டமிடுதல் சாதாரணமாக சொல்லும்போதே ஒரு விஷயத்தை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் அப்படின்னா 2 தான் இருக்கும். எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக, எவ்வளவு அழகாக, எவ்வளவு நல்ல முறையில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் திட்டமிடுதல். இன்னொரு விதமாக அதை பார்த்தோன்னாக்க, அதுக்கு ஒரு செலவு உண்டாகும், அந்த ஒரு செயலை செய்வதற்கு செலவு உண்டாகும் அப்படின்னு இருந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த செலவை குறைந்த வகையில் வைத்து அதே நேரத்தில் தரத்தை குறைக்காமல் செய்வது. நம்ம முன்னாடியே அதெல்லாம் பார்த்தோம், வேஸ்ட்னா என்ன, அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ காஸ்ட் மினிமைசேஷன் இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்.
ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொன்னாலே காஸ்ட் மினிமைசேஷன், டைம் மினிமைசேஷன், இது ரெண்டு தான் திரும்பி திரும்பி வரும். ஸோ காஸ்ட் மினிமைசேஷனை வைத்துக்கொண்டு எப்படி குறைந்த செலவில் இதை செய்ய முடியும் என்பது திட்டமிடுதல் பேர் பிளானிங்னு பேர். அக்ரிகேட் பிளானிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. அக்ரிகேஷன் அப்படின்னாக்க சம்மேஷன், சேர்த்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும். அக்ரிகேட்னாக்க சேர்ப்பது, நிறைய விஷயங்களை சேர்ப்பது. சம்டைம்ஸ் அக்ரிகேஷன் அப்படிங்கும்போது சம்மேஷன் அப்படின்னு சொல்லி கூட்டுவது அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் வரும். சம்மேஷன் கூட்டுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஸோ இந்த இடத்துல அக்ரிகேட் அப்படின்னு வரும்போது ஒரு நிறுவனமானது பல பொருட்களை செய்யும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் தயாரிக்கும் நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒரு ஃபேக்ட்ரியில் 2 வகை கார்கள் தயாரிக்கிறார்கள்னு வைத்துக்கொள்ளலாம். ஒன்று நம்ம நார்மலாக ரோட்டில் பார்க்குற மாதிரி ஒன்று ஹேட்ச் பேக் அப்படின்னு இருக்கும். இந்த டிக்கின்னு சொல்லுவோம், பொருட்களை வைக்கும் ஸ்டோரேஜ் இடம், அது இல்லாமல் ஹேட்ச் பேக்காக இருக்கும் கார்னு ஒன்று எடுத்துக்கலாம். இன்னொன்று ஸ்டோரேஜ் இருக்கிற கார்னு எடுத்துக்கலாம். ஸோ 2 வகை கார்கள் செய்கிறார்கள்னு வைத்துக்கொள்ளலாம். இது 2 வகை, 2 பொருட்கள் பிராடாக. ஆனால் இந்த 2 பொருட்களுக்குள்ள நிறைய வேரியேஷன் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஷோரூமில் போய் இந்த ஹேட்ச்பேக் கார் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு கேட்டலாக் காமிச்சு இதில் ஒரு 7-8 வகையில் 10 வகைகள் இருக்குது சார், கலரில் ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரும், இது ப்ளூ கலர், இது ரெட் கலர், அந்த மாதிரி வகைகள் வரும். சின்ன சின்ன ஃபீச்சர்ஸில் வித்தியாசங்கள் வரும், சீட்டில் வித்தியாசம் வரும், அந்த காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸில் வித்தியாசம் வரும். நமக்கு அந்த மாதிரி சைல்ட் லாக்கு, இது ஏர் பேக்ஸ், அந்த மாதிரி பல வித்தியாசம். அதுக்கெல்லாம் ஆங்கிலத்தில் வேரியண்ட் அப்படின்னு சொல்வது. அதுவும் அந்த பொருட்களுக்குள்ள உள்வகை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வேரியண்ட். வெரைட்டி அப்படின்னா விதவிதமான அப்படின்னு அர்த்தத்தில் வரும். வெரைட்டி, வேரியண்ட் அப்படின்னு 2 வார்த்தைகள் வரும். ஸோ இது மாதிரி நிறையா பொருட்கள் வந்துடும். இந்த வேரியன்ஸை எடுத்துக்கொண்டால் நிறையா பொருட்கள் வந்துடும். ஸோ இந்த எல்லா பொருட்களையும் வைத்து கொண்டு தான் திட்டமிட வேண்டும். எல்லா பொருட்களையும் இணைத்து கூட்டி திட்டமிடுதல். அதனால தான் அக்ரிகேட் அப்படிங்கிற வார்த்தை வருது. அக்ரிகேட் பிளானிங் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த அக்ரிகேட் பிளானிங் என்றால் என்ன அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் மூலமாக இதை பார்க்கலாம். இதை நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை வைத்துக்கொண்டு உங்களுக்கு அதை விளக்க முயற்சி செய்கிறேன். இந்த எக்ஸல் ஷீட்டை நாம் வைத்துக்கொண்டு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்கலாம். இதை சைஸை கொஞ்சம் பெருசாக்கிடலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டில் நம்ம நிறையா எண்கள் தெரியுது. ஸோ இந்த எண்களெல்லாம் என்னங்கிறத உங்களுக்கு முதல்ல சொல்லணும். சொல்லிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு நிறுவனம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நம்ம சாதாரணமாக பேசும்பொழுது ஒரே ஒரு வகை பொருட்கள் தான் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ என் அருகில் இருக்கிற ஒரு வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாட்டர் பாட்டிலை ஒரு பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒரே டைப் இந்த வாட்டர் பாட்டிலை மட்டும் செய்கிறார்கள்னு எடுத்துக்கொள்ளலாம். உண்மையில் அப்படி இருக்காது. இதை விட சின்ன பாட்டில் பண்ணுவாங்க, பெரிய பாட்டில் பண்ணுவாங்க. பட் ஒரே ஒரு பொருளை எடுத்துக்கலாம், இந்த பாட்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை செய்வதற்கு ஃபேக்ட்ரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டைம் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு இங்கே எழுதியிருக்கு. ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது சில விஷயங்கள் வரும். எவ்வளவு ஷிஃப்ட் வேலை பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு மணிகள், ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும். இந்த கணக்கை பொறுத்த வரையில் ஒரு நாளுக்கு 16 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கணக்குக்காக எடுத்துக்கொள்கிறோம். மற்றபடி நார்மலாக என்ன சொல்லுவோம்னா 8 மணி நேரத்துக்கு மேலே ஒருத்தர் வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செய்ய வைக்கக்கூடாது, அந்த மாதிரி சட்டங்கள்லாம் இருக்குது. நம்ம ஒரு கணக்கை போடுற காரணத்தினால 16ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கணும். 8ன்னு வச்சுக்கலாம், 16ன்னு வச்சுக்கணும். ஸோ ஒரு நபர் 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு நபர் ஒரு பொருளை செய்வதற்கு 10 மணி நேரம் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். 16 மணி நேரம் கொடுக்குறாங்க, 10 மணி நேரம் ஆகிறது.
மொத்தம் 65 பேர் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் 65 பேர் தான் எப்பவும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கூடலை குறையலை, 65 பேர் இருக்காங்க. இது நம்ம கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். இதை ரெகுலர் டைம் ப்ரொடக்ஷன் காஸ்ட், இப்போது இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் கிடைக்கிறது. இந்த 12 மாதங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும். நம்ம வந்து இதுக்கு ஒரு ஃபோர்காஸ்டிங் பண்ணிட்டோன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்தில் இவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியாச்சு. 12 மாதத்துக்கு ஒரு சீசனாலிட்டி மாடல் போட்டிருக்கலாம், 12 சீசன் வச்சு போட்டிருக்கோம். ஒரு ஃபோர்காஸ்டிங் மாடலை செய்து அடுத்த வருஷத்துக்கு 12 மாதங்களுக்கு இதுதான் டிமாண்ட் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். இந்த நம்பர்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன கணக்குகளை காட்டுறதுனால அப்படி இருக்கும். ரியல் லைஃப்பில் இந்த நம்பர்கள்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு வாட்டர் பாட்டில் பண்ணுறவங்க ஒரு நாளுக்கே 3000க்கு மேலே பாட்டில் பண்ணுவாங்க. நம்ம இங்கே சும்மா ஒரு மாதத்துக்கு 3000 அப்படின்னு காட்டுறோம், கணக்கு போடுவதற்காக அந்த மாதிரி காட்டுறோம். இதை 12 மாதத்துக்கு டிமாண்டுன்னு எழுதியிருக்கேன், ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது ஃபோர்காஸ்ட். சாதாரணமாக அக்ரிகேட் பிளானிங் அப்படின்னு படிக்கும்போது டிமாண்ட் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாம் வந்து ஃபோர்காஸ்ட் ஆஃப் த டிமாண்ட், அந்த டிமாண்டுடைய ஃபோர்காஸ்ட்னால் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், முன்கூட்டி அறிவித்தல். ஸோ இதை வந்து ஜனவரி மாதம் அடுத்த வருஷத்தில் 3000 டிமாண்ட் இருக்க போகிறது அப்படின்னா அது ஃபோர்காஸ்ட்னு பேர். பிப்ரவரி மாதம் 3000 இருக்க போகிறதுன்னா அது ஃபோர்காஸ்ட்னு பேர். ஸோ ஒரு டிசம்பர் மாதத்துலேயே இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னு நம்ம நினைக்கணும். அடுத்த ஒரு வருஷத்தில் இப்படி வரப்போகிறது, அதை எப்படி நம்ம திட்டமிடுவது அப்படிங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ இது இருக்குது, 3000 வந்து டிமாண்ட் இருக்குது. நம்ம இன்னொரு ஒரு சின்ன அசம்ஷன் பண்ண போகிறோம். நம்ம டிசம்பர் மாத கடைசியில் ஒரு 1000 ஸ்டாக்கில் வச்சுருப்போம். ஸோ அடுத்த வருஷம் ஜனவரி ஆரம்பிக்கும் போது நம்ம கையில் ஸ்டாக்கில் ஒரு 1000 பாட்டில் இருக்கும், 1000 பொருட்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன் இங்கே பண்ணிக்கிறோம். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு மாதத்துலேயும் இவ்வளவு நாட்கள் வேலை செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி சொல்லிடுறோம். ஜனவரி மாதம்னா 22 நாள் வேலை செய்வாங்க, பிப்ரவரி மாதம்னா 18 நாள் வேலை செய்வாங்க. அப்படி எல்லாம் இந்த கணக்குக்காக இந்த நம்பர் காமிச்சிருக்கோம். உண்மையில் வந்து இது மாறலாம். இப்போ சில சமயம் 6 days a week வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஃபேக்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா 22 நாள் வராது, இன்னும் அதிகமாக வரும், 25 26 நாள் வரும். சில சமயம் 5 days a week ஃபேக்ட்ரியாக இருந்தால் 22 நாள் அந்த மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எந்த நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு உண்டான நம்பர்ஸை நம்ம கரெக்டாக கொண்டு வரணும். இது வந்து விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு உதாரணம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம கூடிய வரைக்கும் ரியலிஸ்டிக்காக ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஸோ இவ்வளவு வந்து முன்கூட்டியே நமக்கு தெரியும். அது பேர் ஆர்டி டேஸ்னாக்கா ரெகுலர் டைம் டேஸ். இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வரும்போது பார்க்கும்போது ரெகுலர் டைம், ஓவர் டைம்னு 2 இருக்கும். ஓவர் டைம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும், ஒருத்தர் 8 மணி நேரம் வேலை செய்கிறாருன்னா அது ரெகுலர் டைம்னு பேர். அவர் இன்னும் ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு ஓவர் டைம்னு பேர். அதுக்கு அவருக்கு கொடுக்கும் ஊதியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எப்போவுமே ஓவர் டைமுடைய சேலரி கொஞ்சம் ஹையராக இருக்கும் ரெகுலர் டைமை விட. ஸோ ரெகுலர் டைமில் இவ்வளவு நாட்கள், ஓவர் டைம் எடுத்துக்கொண்டால் இவ்வளவு நாட்கள் ஓவர் டைம் செய்ய முடியும். ரெகுலர் டைம் செய்தாக வேண்டும், ஓவர் டைம் வந்து ஒரு சாய்ஸை எடுத்துக்கொண்டால் இவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஓவர் டைம் இங்கே இருக்குது. இதெல்லாம் கொடுக்கப்பட்டது, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ரெகுலர் டைமில் அவர் இந்த இது ப்ரொடியூஸ் பண்ணான்னாக்கா 100 ரூபாய் அப்படின்னு சொல்கிறோம். பாட்டிலில் பாட்டிலுடைய விலை கம்மியாக இருக்கும் 100 ரூபாயை விட. வேறு ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம், அதோடைய விலை 100 ரூபாய், அதை செய்வதற்கு உண்டான விலை 100 ரூபாய்ன்னு எடுத்துக்கலாம். எல்லாமே உதாரணம் தான். ஸோ ஒரு ரெகுலர் டைமில் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணாங்கனாக்கா 100 ரூபாய் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதையே வந்து ஒரு தொழிலாளி ஓவர் டைமில் ப்ரொடியூஸ் பண்ணாருனாக்கா அவங்க வந்து 130 ரூபா ஆகிறது செலவு. அதுக்கு செய்வதற்கு உண்டான செலவு 130ன்னு எடுத்துக்கொள்ளலாம். இன்வென்ட்ரி 20 ரூபாய்ன்னு போட்டிருக்கோம். இன்வென்ட்ரி என்னன்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு பொருளை செய்து அதை பிப்ரவரி மாதத்தில் விற்கலாம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஒரு மாதம் முடிஞ்சதுலேருந்து அடுத்த மாதத்துக்கு அதை கொண்டு போகிறோம்.
அந்த மாதிரி கொண்டு போகிறது ஸ்டாக் வந்து இன்வென்ட்ரி. அந்த மாதிரி கொண்டு போகும்போது அந்த பொருளை செய்வதற்கு உண்டான காசை விட கொஞ்சம் அதிகமான காசு இருக்கும். ஏன்னா அந்த பொருளை ஒரு மாதம் வைத்து கொண்டிருக்கிறோம்னா அதை வைத்து கொண்டிருப்பதற்கு இடம் வேண்டும், அதை வைத்து கொண்டிருக்கிறது ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து கட்டி காப்பாற்றுவதற்கு சில பேர் நம்ம வேலைக்கு அமர்த்த வேண்டி இருக்கும், அந்த இடத்துக்கு வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கும், அந்த பொருளை இன்ஷூர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி பல செலவுகள் இருக்கிறதுனால அது பேர் இன்வென்ட்ரி காஸ்ட்னு பேர். அது வந்து ஒரு பொருளை ஒரு மாதம் தள்ளி உபயோகித்தால் அல்லது விற்றால் அந்த ஒரு மாதத்துக்கு 20 ரூபாய் அதிகமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் இந்த கணக்கில். ஷார்ட்டேஜ், இப்போ இந்த மாதத்துக்கு நம்ம 3000 டிமாண்ட் எதிர்பார்க்குறோம், நம்மளால் 3000 பண்ண முடியல ஏதோ காரணத்தினால, 2800 தான் பண்ணுறோம், அப்போ 200 வந்து ஷார்ட்டேஜாக ஆகிறது. நம்மளால் அதை வந்து செய்து பொருளை உற்பத்தி செய்து கொடுக்க முடியவில்லை அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அது பேர் ஷார்ட்டேஜ், தட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஷார்ட்டேஜ் அப்படின்னு பேர். அந்த மாதிரி ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டால், செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் ஒவ்வொரு பொருளுக்கும் 500 ரூபாய் அதிகமாக நம்ம செலவாகிறது அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். ஏன் இவ்வளோ 500 ரூபா போட்டிங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் 500 எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட்டேஜ்லேயே வந்து 2 வகைகள் இருக்கு. ஒரு ஷார்ட்டேஜுக்கு பேர் லாஸ்ட் சேல் அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில், லாஸ்ட் சேல். இன்னொரு ஷார்ட்டேஜுக்கு பேக் ஆர்டர் அப்படின்னு பேர். சில இடத்துல லாஸ்ட் சேல் அப்படின்னு இருக்கும், லாஸ்ட் சேல். இன்னொன்று வந்து பேக் ஆர்டர் அப்படின்னு இருக்கும். 2 வகைப்படும் இந்த ஷார்ட்டேஜுங்கிறது. இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம பேக் ஆர்டருங்கிறத தான் யூஸ் பண்ண போகிறோம், லாஸ்ட் சேல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலை. அதுக்கு முன்னாடி இது 2 என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதுக்கு வேறு ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு ஃபோன் வாங்கணும்னு போகிறீங்கன்னு வச்சுப்போம், ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போகிறீங்க. உங்களுக்கு மைண்டில் இந்த பர்டிகுலர் பிராண்டு, இந்த பர்டிகுலர் மாடல், இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுன்னு இந்த கடைக்கு போகிறீங்க. போயிட்டு அவர் என்னெல்லாமோ காட்டுறாரு, ஆனால் நீங்கள் எல்லாம் எனக்கு இந்த பிராண்டு, இந்த செல்ஃபோன், இந்த ப்ராடக்ட் தான் வேணும் அப்படிங்கிறீங்க. இப்போ அது வந்து அவர் கையில் இல்லைன்னு வச்சுப்போம். நீங்கள் போகும்போது இல்லை சார் என்கிட்ட நீங்கள் கேட்ட ப்ராடக்ட் இல்லை அப்படின்றீங்க. அப்போ தட்டுப்பாடு, ஷார்ட்டேஜ் இல்லை அவர்கிட்ட. அவர் வந்து 2 காரியங்கள் செய்ய முடியும். ஒன்று வந்து சார் நீங்கள் கேட்ட பொருள் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டாருனாக்கா, சரி நீங்கள் நம்ம கடையில் இல்லை, வேறு எங்கே கிடைக்கிறதோ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். நம்மளும் நன்றின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து இன்னொரு கடையில் இருக்கான்னு பார்த்து வாங்கிடுவோம். அப்போது இந்த கடைக்காரருக்கு வந்து இந்த தட்டுப்பாடு வந்து லாஸ்ட் சேல். அந்த தட்டுப்பாடு இருந்தால், அந்த தட்டுப்பாட்டினால் அவரால் ஒரு பொருளை விற்க முடியவில்லை, அந்த வியாபாரம் அவர் கையை விட்டு போயிடுது, லாஸ்ட் சேல். சேல்னா வியாபாரம் பண்ணுறது, லாஸ்ட் அவர் கையை விட்டு போயிடுது. அது வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம் சில நேரங்களில். அதனால் அவருக்கு என்ன ஆறுது, 2 விஷயங்கள் ஆறுது. அந்த பொருளை விற்றால் அதற்கு கிடைக்கும் லாபம் இப்போ அவருக்கு கிடைக்கல, அது வந்து ஒரு நஷ்டமாகிறது. 2வது குட்வில் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நம்ம கஸ்டமர் நம் மேல் வைத்து கொண்டிருக்கும் மதிப்பு, நல்லெண்ணம் அப்படிங்கிறது அந்த குட்வில்லுங்கிறது. இப்போ சில நேரங்களில் நம்ம சொல்லுவோம், இந்த கடையில் போய் வாங்கினோம், இந்த கடை ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கூட அங்கே வாங்கலாம் அப்படின்னு அது கடைக்காரர் கேட்காமலே நம்ம சொல்லுவோம், நம்ம நல்லெண்ணத்தை சொல்லுவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து நம்ம அந்த கடைக்கு போனோம், நான் கேட்ட பொருள் இல்லை, அங்கெல்லாம் நிறைய வச்சுக்கல்ல போல் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒருத்தட்ட சொன்னீங்கன்னா அவர் அந்த கடைக்கு போக மாட்டார். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த நல்லெண்ணம் போய்டுறது, லாஸ் ஆஃப் குட்வில் அப்படின்னு ஆங்கிலத்தில் அதை சொல்கிறது. அந்த லாஸ் ஆஃப் குட்வில்லுக்கு ஒரு மதிப்பு, அதை வந்து இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு நல்ல விற்பனையாளர், கடைக்காரர் வரும்போது கூடிய வரைக்கும் இந்த குட்வில் தொலையாதபடி அவங்க நடந்து கொள்வாங்க. எப்படியாவது கஸ்டமரை திருப்திப்படுத்தி அவங்க வருத்தப்படாமல் போனோம் அப்படிங்கிறத செய்வாங்க. நீங்கள் 10 ரூபா பொருள் வாங்கினாலும் சரி, 1000 ரூபா பொருள் வாங்கினாலும் சரி, கஸ்டமர் தான், அவங்க வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் அவங்க எதனாலனாக்கா அந்த குட்வில்.
நாளைக்கு நம்மளை பற்றி தப்பாகவும் அவங்க சொல்லிடக்கூடாது. நம்ம கடைக்கு வந்து வாங்குகிற ஒருத்தர் ஒரு நல்ல மனசோடு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறது. அந்த குட்வில் காஸ்ட்டை நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகமாக ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, 500ங்கிற மாதிரி வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ லாஸ்ட் சேல் அப்படின்னாக்க பொருள் என்கிட்ட இல்லை, இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் பொருளை உற்பத்தி செய்ய முடியவில்லை, அதனால என்னால் கஸ்டமர் கையில் கொடுக்க முடியல, நான் சாரின்னு சொல்ல போகிறேன் அவர்கிட்ட. அது பெரிய ரிஸ்க் இருக்குது, ஏன்னா அடுத்த வாட்டி அவர் எனக்கு அந்த ஆர்டர் கொடுக்காமே போயிடலாம். அதனால அந்த 500 போடுறோம், ஒன்று ஷார்ட்டேஜ் வரும்போதுன்னு போடுறோம். ரெண்டாவது வந்து பேர் பேக் ஆர்டர்னு பேர். பேக் ஆர்டர்னா என்ன? இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதே ஃபோன் வாங்குறதுக்கு இதே கடைக்கு போகிறோம், நானே போகிறேன்னு வச்சுங்க. எனக்கு அந்த கடைக்காரரை தெரியும், தெரியாமல் கூட இருக்கலாம், கடைக்காரரை தெரியும்னு வச்சுப்போம். அப்போ வந்து அவர் வந்து இல்லை சார் நீங்கள் கேட்ட பொருள் இல்லை, ஆனால் நான் நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நான் நீங்கள் வர வேண்டாம், நான் எப்படியானு வாங்கி உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன் கார்த்தாலைக்குள்ளே அப்படின்னு நீங்கள் நம்பி போகலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவார். அப்போ நமக்கு என்னென்னா ஒரு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம வாங்க வந்தோம், அது கரெக்டாக கிடைக்கல, ஆனால் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் அவர் அதை பண்ணிடுவார், சரி பரவாயில்ல அப்படின்னு. அது பேர் பேக் ஆர்டர். இன்றைக்கி பண்ண முடியல, நாளைக்கு பண்ணிடுறேன். அப்போ அதை பண்ணும்போது அவருக்கு அதனால வந்து சில செலவுகள் வரும். அவர் பின்னாடி விற்கும்போது சில சமயம் நம்மளை திருப்திப்படுத்துவதற்காக கொஞ்சம் டிஸ்கவுண்ட் சலுகை கொடுக்க சான்ஸ் இருக்குது. இப்போ அது அவர் நம்ம வீட்டுக்கு அந்த பொருளை அனுப்பும்போது அதுக்கு உண்டான டிரான்ஸ்போர்ட்டேஷன், அனுப்புதல், அந்த செலவு அவருக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி இதில் பார்க்கும்போது சில சமயம் வந்து ஒரு ட்ரெயினில் அனுப்புகிற ஒரு பொருளை இதனால் ஃப்ளைட்டில் அனுப்ப வேண்டியிருக்கும், அதனால செலவு அதிகமாகும். இதெல்லாம் தவிர இந்த குட்வில் இருக்குது பாருங்கள், ஓரளவுக்கு அது குறையும். என்ன நம்ம வந்தபோது இவர் கொடுக்கல, சரி பரவாயில்ல அப்படின்னு, ஏதோ அட்லீஸ்ட் மறுநாள் அனுப்புகிறாரு அப்படின்னு அந்த நெகட்டிவ் ஃபீலிங் வந்து கொஞ்சம் குறையும். இது எல்லாத்தையும் மனசில் வச்சு கொண்டு தான் ஷார்ட்டேஜ் காஸ்ட்னு ஒன்று போடுறது. ஸோ இந்த இடத்துல ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு 500ன்னு போட்டிருக்கோம், நம்ம பேக் ஆர்டர் தான் பண்ண போகிறோம். ஆக இந்த டிமாண்டை மீட் பண்ண முடியல அப்படின்னாக்கா அடுத்த மாதம் அதை உற்பத்தி செய்து அதை மீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கணக்கை போடுவதற்கு முன்னாடி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் சொல்லிட்டோம், இந்த சர்க்கிள் பண்ணி நான் காமிச்சிருக்கிறதுலாம் நமக்கு முன்கூட்டியே தெரியும். இப்போ நீங்கள் ஜனவரி மாதத்தை எடுத்துக்கோங்க, கையில் 1000 இருக்குது, 3000 பண்ணணும், 22 நாள் வேலை செய்ய போகிறோம் ரெகுலர் டைமில். எப்படியும் 22 நாள் வேலை செஞ்சோன்னாக்கா 65 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு பொருளை உண்டாக்குவதற்கு நேரம் வந்து 10 மணி 10 ஹவர்ஸ். ஒரு பர்சன் வந்து 16 ஹவர் கொடுக்குறார் ஒரு நாளைக்கு, அதனால் அவரால் 1.6 ப்ராடக்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அது ஃப்ராக்ஷனாக இருக்கே, எப்படி 1.6 பண்ண முடியும்னு கேட்கலாம், 1.6 வச்சுக்கலாம். ஒரு பொருளை முழுதாக செய்ய முடியும், அடுத்த பொருளில் 60% செய்ய முடியும்னு வச்சுக்கலாம். மறுநாள் அந்த 40 பண்ணி முடிச்சுருவாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 1.6 பண்ண முடியும். ஸோ 22 நாட்களில் 65 பேர் 1.6 பண்ணுறாங்க. ஸோ 65 பேர் ஒரு பண்ணுறாங்க, 65 பேர் ஒரு நாளைக்கு 1.6 பண்ணுறாங்க. தேர்ஃபோர் 65 பேர் ஒரு நாளைக்கு 104 செய்ய முடியும். 65 × 1.6 104 செய்ய முடியும் 65 பேர் ஒரு நாளைக்கு. 22 நாளைக்கு அவங்களால 2228 செய்ய முடியும். அதை நாம் இந்த ரெட் கலரில் காமிச்சிருக்கோம். இதுதான் கெப்பாசிட்டி, எவ்வளவு அவர்களால் செய்ய முடியும் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி. 2228 செய்ய முடியும். அதே மாதிரி பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால் 18 நாட்கள் தான் வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 65 பேரால் 104 செய்ய முடியும். ஆக 18 நாளில் 1872 செய்ய முடியும். ஸோ இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இப்போ தேவைப்படாது. ஆர்டி டேஸ், ஒரு மாதத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குங்கிறத கொடுத்துட்டு மொத்தம் 65 பேர் இருக்காங்க, 1.6 பண்ண முடியும், மல்டிப்ளை பண்ணால் இதை அப்படியே எக்ஸலில் கொண்டு வந்துடலாம். ரெகுலர் டைம் கெப்பாசிட்டியை எக்ஸலில் கொண்டு வந்துடலாம். இது வந்து நம்மளால் செய்கிற கெப்பாசிட்டி நம்ம கையில் இருக்குது.
இதே மாதிரி ஓவர் டைம் 4 நாள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னாக்க 4 நாள் 104, 65 பேர் வேலை செஞ்சால் 104. ஸோ 104 × 4 416. ஸோ இவ்வளவு வந்து நம்ம கையில் கெப்பாசிட்டி கிடைக்கும். அதையும் ரெட் கலரில் காமிச்சிருக்கோம், ரெட் ப்ரௌன் கலரில் அதை காமிச்சிருக்கோம். அதாவது காலம் ஜி காலம் ஐல இது ரெண்டையும் காமிச்சிருக்கோம். ஆக இந்த 22 நாள் வேலை செய்கிறாங்க 65 பேரும். இந்த எக்ஸ்ட்ரா 4 நாள் நம்ம போட்டோம்னாக்க நம்மளால் மொத்தம் ஒரு மாதத்தில் இவ்வளவு செய்ய முடியும். ஜனவரி மாதம்னாக்க 2288 + 416 வரைக்கும் செய்ய முடியும். 2704 வரைக்கும் செய்ய முடியும். பிப்ரவரி மாதத்தில் 2288 வரைக்கும் செய்ய முடியும். இது கெப்பாசிட்டி. ப்ளூ கலரில் காமிச்சிருக்கிறது இல்லை, இது கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி. இது காலம் ஜே. காலம் ஜேங்கிறது காலம் ஜி ப்ளஸ் காலம் ஐ. நான் உங்களுக்கு இதில் கிளிக் பண்ணி காட்டுறேன். கிளிக் பண்ணிங்கன்னாக்க காலம் எஃப் ப்ளஸ் காலம் ஹெச்னு இங்கே வருது. ஐம் சாரி. ஸோ இதை நான் இப்படி சொல்லணும் உங்ககிட்டக்க. மறுபடியும் இதை சொல்கிறேன். 22 நாட்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு 104 செய்ய முடியும். ஆக இந்த 22 நாட்களில் இந்த 2288 செய்ய முடியும். காலம் எஃப். ஜி இல்லை, இந்த கலரில் இல்லை, பிளாக் கலரில் இருக்கிறது தான் இப்போ பார்க்குறது. நான் இதை முன்னாடி ரெட் கலர்னு சொன்னேன் உங்களுக்கு, ஆனால் அந்த நம்பர் பிளாக் கலரில் பார்க்குறோம். 18 நாட்களில் 1872 செய்ய முடியும். 104ஆல் பெருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை பண்ணிங்கனாக்கா நம்ம கையில் இருக்கிறது வரும், இது வரும், எஃப் வரும். அதே மாதிரி இந்த 4 நாள் ஓவர் டைம் இருந்தோம்னாக்கா 104ஆல் பெருக்கினீங்கன்னா இந்த காலம் வரும், ஹெச் வரும். இதுவும் பிளாக் கலரில் காமிச்சிருக்கு, ஹெச் காலம் வரும், ரெட் இல்லை. ரெட்டுக்கு நான் அப்புறம் வரேன். ஸோ நம்ம கெப்பாசிட்டிங்கிறது இந்த செய்யக்கூடிய எஃப்ல இருக்கிறதையும் ஹெச்சில் இருக்கிறதையும் கூட்டினீங்கன்னாக்க ஜே வரும். இந்த ஜே வரும். திருப்பி ப்ளூ கலரில் ஜேயில் வரும், கருப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கு, ஜேயில் வரும். ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் மொத்தம் 2704 செய்ய முடியும். பிப்ரவரி மாதத்தில் 2288 செய்ய முடியும். மார்ச் மாதத்தில் 2808 செய்ய முடியும். எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஜே காலமில் இருக்குது. எவ்வளவு செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது சி காலமில் இருக்குது. இதை தவிர நம்மக்கிட்ட ஆரம்பத்தில் ஒரு 1000 இருக்குது. நன்றாக பாருங்கள், எவ்வளவு கொடுக்க வேண்டும்ங்கிறது சி காலமில் இருக்குது, ஒரு க்ரீனிஷ் கலரில் காமிச்சிருக்கோம். எவ்வளவு செய்ய முடியும் அப்படிங்கிறது ஜேல இருக்குது, பிளாக் கலரில் காமிச்சிருக்கோம். எவ்வளவு செய்ய போகிறோம், 2704 செய்ய முடியும். ஆனால் அவ்வளோ பண்ண போகிறோமா, அதை விட கம்மியாக செய்ய போகிறோமா, அதை விட அதிகமாக இப்போ நம்மளால் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளால் 2704 தான் செய்ய முடியும். எவ்வளவு செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த கே அப்படிங்கிற காலத்தில் ப்ளூ கலரில் காட்டுறோம். எவ்வளவு செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த காலமில் நம்ம காட்டுறோம். அது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத இப்போ 2704 செய்ய முடியும். 2704 நம்ம செய்கிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். ஸோ ப்ளூ கலருக்கு வந்து நம்ம டிசைட் பண்ண போகிறது. இந்த ப்ளூ கலரில் நம்ம முடிவை செஞ்சு டிசைட் பண்ண போகிறது இந்த ஜேல இருக்கிறத விட கம்மியாக தான் இருக்க முடியுமே, விட அதிகமாக இருக்க முடியாது. அதே அளவு இருக்கலாம், அதை விட கம்மியாக தான் காமிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையும் அதே அளவு தான் வருது. கடைசியில் 2 இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறையுது. 2496 வரைக்கும் செய்ய முடியும், ஆனால் 2226 தான் செய்கிறோம். அதே மாதிரி 2808 வரைக்கும் செய்ய முடியும், 866 தான் செய்கிறோம். இது 2 இடத்துல குறையிறது. ஆக நம்ம வந்து மொத்தமாக நமக்கு இருக்க வேண்டிய 30300 செய்து கொடுக்க வேண்டும். நம்ம 29300 செய்கிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட முன்னாடி ஒரு 1000 இருக்குது. இதை செஞ்சு முடிச்சிடுறோம். இதுதான் நம்ம செய்ய போவது. ப்ளூ கலரில் இருக்கு. இந்த ரெட் கலர் என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். பட் செய்ய போவது ப்ளூ. ஆக நம்ம செய்ய போகும் 29300 இந்த மாதிரி வகையில் செய்தால்
எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் இந்த கால்குலேஷனில் அது வந்து 33,08,020 அவ்வளோ 33 லட்சத்தி சொச்சம் செலவாகுங்கிறது இங்கே வருது. எப்படி இந்த கால்குலேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம அடுத்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆக இந்த மாதிரி 29,300 இந்த முறையில் செய்தால், இந்த முறையில் முக்கியமானது என்னென்னா எவ்வளவு கெப்பாசிட்டி, எவ்வளவு செய்யக்கூடிய திறன் இருக்கோ அது ஈக்குவலாக அதை கம்மியாக தான் செய்ய முடியும், அதிகமாக செய்ய முடியாது. இங்கே 3000 போட முடியாது. இந்த ப்ளூ கலரில் 2704 போட்டதில் நீங்கள் 3000 போட முடியாது. ஏன்னா அது இந்த 2704 விட கம்மியாகத்தான் இருக்க வேண்டும், அதிகமாக இருக்க முடியாது. ஆக இது இப்படி பிரித்தால் 33 லட்சத்து இது வருது அப்படிங்கிறதோட இந்த பாடத்தை முடித்து கொள்ளலாம். எப்படி அந்த 33 லட்சம் வருதுங்கிறத அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். நன்றி.